ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமில் ஜிஎஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து எப்படியாவது ஒரு ஒரு கொஷின் அது எக்ஸாமில் கேட்டுடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இந்த கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஒரு சீரீஸாக கொண்டு போக போகிறோம். இந்த சீரீஸில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கீம் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஸ்கீம் எடுத்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபார்மர்ஸ் ரிலேட்டடா கொடுத்த வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். இதை பத்தின தெளிவான விஷயங்கள் எக்ஸாம் ஓரியன்டா இதுல என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது மாதிரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் எடுத்து பார்ப்போம். இதை வந்து நம்மளோட சேனல்ல வந்து தனியா ஒரு பிளேலிஸ்டா நான் கொடுத்துறேன். ஸோ இந்த பிளேலிஸ்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஸ்கீம் இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோவா தான் இருக்க போது. ஜஸ்ட் பாருங்க. எல்லாத்துலயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மைண்ட் மேப்ல என்ன டீட்டெயில் தேவையோ அது அப்படியே இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியை பத்தி தெளிவா நம்ம பார்த்துலாம். ஆக்சுவலா இந்த ஸ்கீமை பாத்தீங்கன்னா, பிஎம் கிசான்னு சொன்னாலும், வெறுமனே பிஎம் கிசான் அப்படின்னு சொன்னாலும், பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா வந்து இந்த கிசான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த கிசான்ல இந்த கேஐ அப்படிங்கிறது வந்து கிசானை குறிக்கும், இந்த எஸ்ஏ அப்படிங்கிறது சம்மனை குறிக்கும், இந்த என் வந்து நிதியை குறிக்கும். ஓகேங்களா? பிஎம் கிசான் சம்மன் நிதியோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? பிஎம் கிசான். அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. பிஎம் கிசான் வேற, பிஎம் கிசான் சம்மன் நிதி வேறன்னு சொல்லிட்டு ரெண்டே கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. பிஎம் கிசான்னாலும் பிஎம் கிசான் சம்மன் நிதினாலும் ரெண்டுமே ஒரே ஸ்கீமை தான் குறிக்கும். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க? 24th February 2019. ஓகேவா? ஸோ லான்ச் பண்ண அந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட் தெரியாட்டாலும் பிரச்சனை இல்லை, இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2019 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அது என்ன சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்கு ஃபண்ட் பண்றது 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதுல ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில ஸ்கீம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணுவாங்க. 50% வந்து ஸ்டேட் பண்ணும், 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணும். ஆனா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுமையா 100% இதுக்கு ஸ்பான்சர் பண்றது யாரு தான்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா? சோ இப்போ ரீசெண்டா எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. அதுல முக்கியமா இந்த ஸ்கீமை பத்தின இது எல்லாமே வருது. அப்போ ஒரு ஸ்கீமை பத்தி டீடைல்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது கரெக்டா தப்பா அப்படிங்கறத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலதான் மொத்தமா எடுத்து ஒரே வீடியோல 5 ஸ்கீம் 10 ஸ்கீம்னு பார்த்தோம்னா எல்லாம் குழப்பிடும். சரியா? அதனால ஒரு வீடியோன்னு எடுத்தோம்னா அந்த ஒரு ஸ்கீமை மட்டும் பத்தி நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கீம்ல வந்து நமக்கு என்ன ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 6,000 பெர் இயர். அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வந்து ஒரே தவணையா கொடுக்குறாங்களான்னா இல்ல, 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறாங்க. எப்படி? 2000 2000 2000 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப 2000 2000 2000 ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ 4 மாசத்துக்கு ஒருக்க 2000 2000 2000 சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். சரியா? சோ மொத்தமா 6,000 ரூபாய் கொடுக்கல, ஆனா வருஷத்துக்கு மொத்தமா 6,000 ரூபாய் தான். அது மொத்தமா கொடுக்காம ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒருக்க 2000 2000 2000 சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பாருங்க. ஆல் லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர் ஃபேமிலிஸ். ஓகேங்களா? அதாவது லேண்ட் வச்சிருக்கணும். அந்த ஃபார்மர் ஃபேமிலி வந்து லேண்ட் வச்சிருக்கணும். உங்களுக்கு சொந்தமா லேண்ட் இருந்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றது ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், ஒரு ஒய்ஃப் இருக்கணும், அதே மாதிரி ஒரு மைனர் சில்ட்ரன் இருக்கும். புரியுதுங்களா? சோ மேஜர் சில்ட்ரன் இல்ல, மைனர் சில்ட்ரன் என்னது? மைனர் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை இருக்கணும், ஹஸ்பண்ட் இருக்கணும், ஒய்ஃப் இருக்கணும். இதுதான் உங்க ஃபேமிலியா கன்சிடர் பண்றாங்க. சோ மஸ்ட் ஹேவ் கல்டிவபிள் லேண்ட். ஓகேங்களா? சோ லேண்ட் இருக்குது, சும்மா என்கிட்ட லேண்ட் இருக்குன்னு அப்ளை பண்ணலாமான்னு கிடையாது. அது வந்து எனது விவசாய நிலமா இருந்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். கிளியரா? சோ இதுதான் முக்கியமான எலிஜிபிலிட்டி கண்டிஷன். சோ இதுல வந்து எக்ஸ்க்ளூஷன் யாருக்கெல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த பிஎம் கிசான் இந்த ஸ்கீம்ல வந்து அவங்க எலிஜிபிள் ஆக மாட்டாங்கன்னா, அவங்க வந்து இன்கம் இப்போ வந்து ஒருவேளை இந்த 3 கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு லேண்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி மைனர் சில்ட்ரனோட அந்த ஃபேமிலி இருக்கு. அதே நேரத்துல அது விவசாய நிலமாவும் இருக்கு. இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க வந்து ஒருவேளை இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ். ஓகேங்களா? சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டாக்டர், இன்ஜினியர், லா இது மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷனா இருப்பாங்க. அதே நேரத்துல விவசாயமும் பண்ணுவாங்க. சோ ரெண்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து
இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனல் லேண்ட் ஹோல்டர்ஸ்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறைய லேண்டெல்லாம் வச்சுட்டு குத்தகைக்கு விட்டு வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அவங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க. விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுத்து, அதுல விவசாயிகள் வந்து இந்த குத்தகை பணத்தை வந்து இவங்களுக்கு கொடுத்துரும். அதாவது வாடகைக்கு விடுற மாதிரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய லேண்ட் ஹோல்டர்ஸா இருந்தாலும் இதுல வந்து அவங்க எக்ஸ்க்ளூஷன், அவங்க வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பெனிஃபிட் வாங்க முடியாது. ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கான அப்ஜெக்டிவ் என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கீம்ல என்ன பெனிஃபிட், யாரு எலிஜிபிள், யாரு கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன, இதோட அப்ஜெக்டிவ் என்ன, இதோட தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ரொவைட் இன்கம் சப்போர்ட் டு லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர் ஃபேமிலிஸ். அதாவது விவசாயிகள் இருக்கிற அந்த விவசாய குடும்பத்துக்கு வந்து ஒரு இன்கம் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம்னா அது உங்களுக்கு வந்து ஒரு இன்கமாவும் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, விதை நெல் வாங்குறதுக்கு, சீடு வாங்குறதுக்கு, ஃபர்டிலைசர் பூச்சிக்கொல்லிகள் வாங்குறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்களுக்கு வந்து இந்த காசு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அவங்க விவசாயம் பண்றதுக்கு, அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சப்போர்ட், ஒரு ரெகுலர் இன்கம் வர மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அவங்கள வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேஃப் கார்டு பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? சோ நம்ம யோசிக்கலாம் 6000 ரூபாய் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னுமே நிறைய ஏழையான விவசாயிகள் இருக்கதான் செய்யறாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த 6000 ரூபாய் வந்து பெரிய தொகை தான். ஓகேங்களா? சோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கூட இன்னும் கூட ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். எப்படி காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, த்ரூ டிபிடி. இந்த இடத்துல டிபிடிங்கிறது என்னன்னா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல இந்த வார்த்தை நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இந்த டிபிடிங்கிற வார்த்தை டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ன அர்த்தம்னா, டைரக்ட்லி டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ இந்த காசு, இந்த 2000 இருக்குல்ல, அது அந்த விவசாயி இருக்கிறாங்களா, அந்த ஃபார்மரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இதுல வந்து மிடில் மேன் யாருமே கிடையாது. அதனால கரப்ஷன் அவாய்ட் பண்ணலாம். ஸோ எப்படி கரப்ஷன் அவாய்ட் ஆகுது? இப்போ இந்த மாதிரி 2000 ரூபாய் வேற ஏதாவது அதிகாரிகள் மூலமா ஃபார்மருக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அதிகாரிகள் அதுல கமிஷன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு 100 ரூபா கொடு, 100 ரூபா கொடுத்தாதான் உனக்கு நான் இது பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கமிஷன் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி லஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கரப்ஷனை வந்து இந்த மாதிரி வந்து நீங்க டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்டே கொடுக்கறதுனால அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆதார் லிங்க்டு வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து டைரக்டா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அது ஆதார் லிங்க் வெரிஃபிகேஷன், ஆதார் மூலமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த காசை மாத்தி விட்டுருவாங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணாங்க. அது யார் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரே ஒரு ரோல் இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதுக்கு அப்ளை பண்றாங்கல்ல, அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் வெரிஃபை பண்ணி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், கொடுக்க வேணாங்கிறது சொல்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். மற்றபடி மொத்தமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஃபண்ட் பண்ணுது. ஆனா அதுக்கான பெனிஃபிஷியரியை வந்து வெரிஃபை பண்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஓகே கரெக்டா தான் அப்ளை பண்ணிருக்கானா, இவன் வந்து பொய் சொல்லியிருக்கானான்னு சொல்லிட்டு அவனை வெரிஃபை பண்ணி ஓகே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்றவங்க வந்து யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். கிளியரா புரிஞ்சுதா? சோ இவ்வளவுதான் இந்த ஸ்கீமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை மட்டும் உங்களுக்கு கிளியரா பார்த்தா போதும். இனிமே PM கிசான் சம்மன் நிதியில வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சுதா? சோ என்னென்ன விஷயங்கள் தெளிவா பாத்துக்கோங்க. சோ கீ பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணது இயர் என்னது 2009. எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? வருஷத்துக்கு 6000 ரூபாய், 3 இன்ஸ்டால்மெண்டா வருது. இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அதே மாதிரி அமௌண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? டிபிடி டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்கீமோட உங்களை நான் மீட் பண்றேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், அது மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.